வியோகினி. வானில் ஜொலித்த விண்மீன்களாலும் மண்ணில் மலர்ந்த மலர்களாலும் ஒளி வீசிய இந்த பூமி சில நாட்களாக தன் பொலிவிழந்து கிடந்தது. காரணம் கொரோனா என்ற தொற்று நோய். பல நாடுகள் பல்லாயிரம் மக்களை பலி கொண்டது. உலகில் ஒரு மூலையில் ஆரம்பித்த நோய் தொற்று மிக வேகமாக உலகமெங்கும் பரவியது. ஒரே நாளில் ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்தார்கள். இப்படி மக்கள் இருக்க என்ன காரணம்? சுத்தம் சோறு போடும், சுத்தம் சுகம் தரும் என்று நம் முன்னோர்கள் சொன்னதை மறந்ததே காரணம். வெளியே சென்றால் வீட்டில் நுழையும் போது தண்ணீரால் கை கால்களை கழுவ வேண்டும். கிருமி தொற்று ஏற்படாமல் இருக்க நம் முன்னோர்கள் சொன்ன அறிவுரைகள். வெயில் காலத்தில் சாமி பெயரை சொல்லி கிராமங்களில் மஞ்சளும் வேப்பிலையும் கலந்த நீரை தெளிப்பார்கள். ஏன்? இவை ரெண்டும் எந்த நோயும் பரவாமல் தடுக்கும் ஆற்றல் உடையது. விஞ்ஞானத்தில் சிறந்த மேலை நாடுகளை வாழ்வில் முறைவிட மெய்ஞானத்தில் சிறந்த நம் நாட்டின் வாழ்வில் 1000 மடங்கு சிறந்தது. புதிதாக ஒருவரை காணும் போது கை கொடுக்கும் பழக்கமோ கட்டி தழுவும் பழக்கமோ நம் நாட்டில் கிடையாது. மரியாதையாக கை கூப்பி வணங்குவது நம் நாட்டின் உயர்ந்த நெறிமுறை. மேலும் நமது உணவு முறையே சிறந்த மருத்துவ முறைதான். தினமும் மிளகு ரசம் நம் உணவில் ஒன்று. 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உண்ணலாம் என்று சொல்லி மிளகு அன்றாடம் சேர்த்தார்கள். ஏன்? சுவாச சம்பந்தமான நோய்கள் வராமல் இருக்க. பெருங்காயம் சேர்க்கிறோம். ஏன்? வாயு தொல்லைகள் வராமல் இருக்க. இதையெல்லாம் மீறி நம் நாடு பாதிக்கப்படுகிறது என்றால் என்ன காரணம்? நம் மக்கள் அலட்சியமே காரணம். தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம். இருமும் போது தும்மும் போது முகத்தை மூடிக்கொள்ள வேண்டும். அடிக்கடி கைகளை சோப்பு போட்டு கழுவ வேண்டும். முகக்கவசம் அணிந்து வெளியே செல்ல வேண்டும். இவற்றோடு நல்ல சத்தான உணவுகளை உண்போம். அரசாங்கம் சொல்வதை கேட்போம். உயிரிழப்பை தவிர்ப்போம். கொடிய கொரோனா வைரஸை வெறுத்துவோம். நன்றி, வணக்கம்.